Hi all, welcome back to our session. Already May month current affairs from the date 1 to 8 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 8ல இருந்து 9ல இருந்து ஓகேவா, ஸோ 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் பேங்கிங் எக்ஸாம் தட் வி ஷுட் நோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, உத்தரகாண்ட் கவர்மெண்ட் லான்ச் பிருல் லவ் பைசே பாவ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேம்பெயின் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினோட மோட்டோ என்ன, மெயின் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பர்டிகுலர் கேம்பெயினில் அந்த லோக்கல் ஏரியா உத்தரகாண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய யூத் அண்ட் வில்லேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய பைன் ட்ரீ லீவ்ஸ், அதாவது பிருல், ட்ரை பிருலை வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கன்னா ஃபாரஸ்ட்டில் கலெக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் லீவ்ஸை என்ன செய்வாங்க, பிருல் கலெக்ஷன் சென்டர்ஸில் போய் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த ரேகிங் ஃபாரஸ்ட் ஃபயர் இன் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் கேம்பெயினை வந்து அவங்க நடத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ எந்த ஸ்டேட் நடத்துகிறாங்க, உத்தரகாண்ட் நடத்துகிறாங்க. ஸோ உத்தரகாண்ட் கவர்மெண்ட் லான்ச் பிருல் லவ் பைசே பாவ் கேம்பெயின். ஓகேவா, அடுத்து பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி நியூஸில் பார்த்துருந்தோம். இந்தியா ஓவர் டுக் ஜப்பான் டு பிகம் தேர்ட் ஹையஸ்ட் சோலார் பவர் ஜென்ரேட்டர் இன் த வேர்ல்டு. ஓகேவா, ஸோ வேர்ல்டுலேயே தேர்ட் ஹையஸ்ட் சோலார் பவர் ஜென்ரேட்டராக யார் இருந்தாங்கன்னா ஜப்பான் இருந்தாங்க, ஆஃப்டர் சைனா அண்ட் யூஎஸ்ஏ. பட் இப்போ வந்து ஜப்பானை ஓவர் கம் பண்ணி இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, தேர்ட் ஹையஸ்ட் சோலார் பவராக இருந்திருக்காங்க, வந்தாச்சு நம்ம. இப்போ இதை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5th குளோபல் எலக்ட்ரிசிட்டி ரிவ்யூ ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டில் தான் இந்த பர்டிகுலர் நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. திஸ் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை யூகே பேஸ்ட் குளோபல் திங்க் டேங்க் எம்பர். எம்பர் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எந்த ரிப்போர்ட், குளோபல் எலக்ட்ரிசிட்டி ரிவ்யூ. எந்த எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா 5th எடிஷன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் யூஎஸ்ஏ இருக்காங்க, தேர்ட் யார் இருந்திருந்தா ஜப்பான் இருந்திருந்தாங்க. பட் ஜப்பானை ஓவர் கம் பண்ணி இப்போ யார் வந்திருக்காங்க, இந்தியா வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ரிப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குளோபல் எலக்ட்ரிசிட்டி ரிவ்யூ ரிப்போர்ட். எத்தனாவது எடிஷன், 5th எடிஷன். ஓகேவா, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு, எம்பர். எம்பர் அப்படிங்கிறாங்க தே ஆர் யூகே பேஸ்ட் குளோபல் திங்க் டேங்க். ஓகேவா, அடுத்து பாருங்க, இன் அ ஃபர்ஸ்ட் மும்பை அண்ட் டெல்லி கிராப் தி பிளேஸ் அமாங் 50 வெல்த்தியஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெல்த்தியாக ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி குளோபலாக. ஓகேவா, அதில் யார் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா மும்பையும் டெல்லியும் டாப் 50ல் வந்திருக்காங்க. மும்பை வந்து பார்த்தோன்னா 24th பிளேஸ், டெல்லி வந்து 37th பிளேஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெல்த்தியஸ்ட் சிட்டி இந்த வேர்ல்டு வந்து எது அப்படின்னா இட்ஸ் நியூயார்க், யூஎஸ். ஓகேவா, அடுத்து பாருங்க, ஆர்பிஐ லிஃப்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பேங்க் ஆஃப் பரோடாஸ் பிஓபி வேர்ல்டு மொபைல் ஆப். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பிஓபி வேர்ல்டு மொபைல் ஆப் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆர்பிஐ ஹேஸ் இம்போஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி ஆர்பிஐ. பட் நவ் ஆர்பிஐ ஹேஸ் லிஃப்டட் தேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பேங்க் ஆஃப் பரோடாஸ் பிஓபி வேர்ல்டு மொபைல் அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ பிஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எம்டி அண்ட் சிஇஓ யார், டேக்லைன் எது. எந்த ஒரு பேங்க்கை பற்றி நம்ம நியூஸில் பார்த்தாலுமே இந்த ஒரு 3 ஹெட்லைன்ஸை வந்து நம்ம அதில் படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எம்டி அண்ட் சிஇஓ யார், டேக்லைன் என்ன. ஸோ எந்த பேங்காக இருந்தாலுமே இந்த 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ரினவுண்ட் ஃபிலிம் மேக்கர் சங்கீத் சிவன் பாஸ்ட் அவே அட் 61. ஸோ சங்கீத் சிவன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா he is a renowned filmmaker அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போகும். Why? Because this news is important under arbitrary. Vice Admiral Sanjay Bala assumed charge as the chief personnel of the Indian Navy, COP. ஓகேவா, chief of personnel of the Indian Navy யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சஞ்சய் பாலாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Who is சஞ்சய் பாலா, he is a vice admiral. ஓகேவா, ஸோ இதுவும் நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருக்காங்க, அதானி கிரீன் எனர்ஜியோட சேர்ந்து பவர் பர்ச்சேஸ் டீலை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ஸ்ரீலங்காவில் என்ன பண்ண போகிறாங்க, அதானி கிரீன் எனர்ஜி இஸ் கோயிங் டு டெவலப் த விண்ட் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா 8.2 cents per kilowatt hourக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. ஓகேவா,
Adani Green Energy will be paid 8.26 cents per kilowatt hour for the electricity generated from the wind power stations. அந்த wind power stations வந்து யார் டெவலப் பண்ண போறாங்க? அதானி கிரீன் எனர்ஜி டெவலப் பண்ண போறாங்க. எங்க? ஸ்ரீலங்கால. அதுக்கு எவ்வளவு பே பண்றாங்க? 8.26 cents per kilowatt hour of electricity generated from that particular wind power stations. ஓகேவா? அடுத்து பாருங்க, எல்என்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட பிரசிடென்ட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர் சங்கர் ராமன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்என்டியோட பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. யார் கூட அப்படின்னா ஹிண்டல்கோ அப்படிங்கிற கம்பெனி கூட. எதுக்காக? ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை ஆஃப் இண்டிஜினியஸ் மெரைன் கிரேட் அலுமினியம். ஓகேவா? இதுல இம்பார்ட்டண்டா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து யாரோட சைன் பண்ணிருக்காங்க, ஹிண்டல்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கணும். Why? Because of manufacturing and supply of indigenous marine grade aluminum. ஸோ என்ன, யார் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க, எந்த பார்ட்டி இன்வால்வ் ஆகுறாங்க, எதுக்காக இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறத மட்டும் எம்ஓயூல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 11th மே நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா நேஷனல் டெக்னாலஜி டே வந்து என்ன செய்யறோம், அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ நேஷனல் டெக்னாலஜி டே அப்சர்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 11th மே 1999ல வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க, நேஷனல் டெக்னாலஜி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 11th மே 2024. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஸ்கூல்ஸ் டு ஸ்டார்ட் அப்ஸ் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் டு இன்னோவேட். அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் அப் வரைக்கும் எப்படி இருக்கணும், அதே மாதிரி யங் மைண்ட்ஸை வந்து இன்னோவேட்டிவா என்ன செய்யணும், இலுமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இயரோட தீமா இருக்கு. அப்ப 11th மே we are observing நேஷனல் டெக்னாலஜி டே. அடுத்து பாருங்க எக்ஸசைஸ் சக்தி 2024. ஸோ இந்த சக்தி 2024 அப்படிங்கிறது வந்து என்னது, இட்ஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் விச் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ், தட் இஸ் இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஓகேவா? இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில தான் என்ன நடந்தது, சக்தி 2024 அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. எங்க நடந்துச்சு, மேகாலயால நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைம் நடந்தது வந்து என்னது, இட்ஸ் அ 7th எடிஷன் ஆஃப் சக்தி 2024. ஓகேவா? இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2011ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க வருணா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்னது, இந்தியாவும் நேவியும் சேர்ந்து, இந்தியாவும் பிரான்ஸோட நேவியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் தான் வருணா எக்ஸசைஸ். அதே மாதிரி எக்ஸசைஸ் கருடா அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் ஏர் ஃபோர்ஸ் ஆஃப் போத் த கண்ட்ரீஸ். அப்போ இந்தியாவும் பிரான்ஸோட மிலிட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சக்தி 2024 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் பிரான்ஸோட நேவியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வருணா எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் கருடா இஸ் a ஏர் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் which was held between இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்கேல் மிகுஸ்தி reappointed as Russia's prime minister. ஸோ இப்போ ரஷ்யாவோட பிஎம்ஐ யாரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, மிக்கேல் மிஷுஸ்தின் அப்படிங்கிறவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து யார் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நியூசிலாண்டை சேர்ந்த கோலின் முன்ரோவ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அப்போ கோலின் முன்ரோவ் அப்படிங்கிறது யாருன்னா he is a international cricket player. எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, he belongs to நியூசிலாந்து. ஓகேவா? சுர்ஜித் பத்தார் அப்படிங்கிறவங்க ரீசெண்டா இறந்திருக்காங்க. ஸோ he is a பத்மஸ்ரீ அவார்டி. ஓகேவா? ஸோ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ சுர்ஜித் பத்தார் அப்படிங்கிறவங்க ரீசெண்டா இறந்திருக்காங்க. அவங்க வந்து என்னது, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து யாரு அப்படின்னா பஞ்சாப் ஆர்ட்ஸ் கவுன்சிலோட பிரசிடென்ட்டா இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பத்மஸ்ரீயை வந்து எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2012ல வாங்கியிருக்காங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். அடுத்து பாருங்க இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜினை வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரோ ஹேஸ் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தட் வி ஷுட் ரிமெம்பர். அடுத்து பாருங்க 55 Cancri அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ பிளானட்
அஸ்ட்ரோனமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவர் ராக்கி பிளானட்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம சோலார் சிஸ்டமை தாண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் ராக்கி பிளானட் வந்து என்னது 55 கேன்க்ரி. ஸோ இதை யார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கண்ட்ரியோட அஸ்ட்ரோனமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்னது, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எவர் ராக்கி பிளானட் தட் ஃபவுண்ட் பியாண்ட் அவர் சோலார் சிஸ்டம் வித் அன் அட்மாஸ்பியர். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மே 9ல இருந்து 12 வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 8 வரைக்கும் இருந்த நியூஸை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம தரவாக படித்து வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், அடுத்து வரக்கூடிய நியூஸை வந்து நம்ம கோரிலேட்டடாக அப்படியே எடுத்துகிட்டு படிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.